ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கியமைக்காக என் நன்றி காணிக்கையாக்குகின்றேன். ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளையின் சேர்மன் திரு சிவகுமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்துடன் கூறுகிறேன். இந்த அரங்கத்திலே கூடியுள்ள ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். The mother of white radiances, her mind a sea of white sincerity, passionate in flow, and not one turbid way. The magnanimity as of seer sky, her kindly care was a sweet, separated sun. Her high passion, a blue heaven's equipoise. A deep of compassion, a hushed sanctuary. Her inward health, unbordered gate in heaven. Love in her was wider than the universe. The whole world could take refuge in her single heart. All love was hers, and its one heavenly God bound all to all with her as golden time. O thou sole reality, light of our light and life of our life, love supreme, Savior of the world, grant that more and more I may be perfectly awakened the awareness of thy constant presence. Let all my acts conform to thy law. Let there be no difference between my will and thine. Extricate me from the elusive consciousness of my mind and world of fantasies. Let me identify my consciousness, the absolute consciousness for that art thou. Give me constancy in the will to attain the end. Give me firmness and energy and the courage which shakes off all torpor and lassitude. Give me the peace of perfect disinterestedness, the peace that makes thy presence felt and thy intervention effective. The peace that is victorious over all bad will and every obscurity. Grant, I implore thee, that all in my being may be identified with thee. May I be nothing else anymore than a flame of love utterly awakened to supreme release from me. இந்த பிரேயர் மதர் 1914 மார்ச் 29 பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடியே எழுதின பிப்ரவரி 15 அவங்க எழுதினது. அங்கே பிரான்ஸில் இருக்கும்பொழுது எழுதின பிரார்த்தனை. அவங்க பகவானை பார்த்த பிற்பாடு அங்கே அந்த பிராங்க்வான் மார்டின் ஸ்ட்ரீட்டில் இருந்த அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் டூப்ளே ஹவுஸ் அப்படிங்கிற இது இருக்குது. அதில் அவங்க ஃபஸ்ட்டு தங்கியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. முதல்ல ஒரு இதில் தான் தங்கியிருந்தாங்க, கெஸ்ட் ஹவுஸில், ஹோட்டலில். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, அவங்க பவுடிச்சிடும். அப்போது அந்த இந்த மொட்டை மாடியில் அவங்க மார்னிங் வாக் போவாங்க. அந்த வாக் போகும்போது அங்கேருந்து அந்த கட்டடம் எதிர்க்க தான் இருக்குங்களா, அந்த அங்கேயும் ஒரு டெரஸ் உண்டு பகவானுடைய இந்த இருப்பிடத்தில், அந்த வராண்டை ஒட்டி. அதை பார்த்துட்டே இவங்க நடந்துட்டே இந்த ப்ரேயர் சொல்லுவாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உள்ள அந்த பிரார்த்தனை. அதனால் அதோட தொடங்க விரும்பினேன். பகவான் எல்லாருக்கும் தெரியும், அவர் அரசியல் களத்தை விட்டு விலகி முழுக்க இந்த யோகத்தில் ஈடுபடுறதுக்காக மை கேவ் ஆஃப் தபஸ்யா அப்படின்னு அவர் சொன்ன அந்த பாண்டிச்சேரிக்கு வந்த மாதம் ஏப்ரல் 10 April 4. அதே ஏப்ரலில் 10 வருஷத்துக்கு கழிச்சு அன்னை அதே மாதம் 24ஆம் தேதி 2வது நிரந்தரமாக தங்க வராங்க. இதுக்கு நடுவில் இப்போ பகவான் முதல்ல வந்தபோது அவர் முழுக்க முழுக்க அந்த அரசியலை விட்டு விலகிட்டா கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை நம்ப தயாராக இருக்கல. அதனால அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்பை பண்ணிட்டு இருந்தாங்க. பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் டெரிட்டரியாக இருந்தால் கூட பிரிட்டிஷ் ஸ்பைஸ்க்கு அங்கே தே ஹேட் அ ஃப்ரீ ஹேண்ட். ஏன்னா ஃப்ரெஞ்சு, ஆஃப்டர் ஆல் ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அவங்களுக்கு காமன் எனிமி இந்தியன்ஸ் தானே தவிர, நீ இந்த இடத்த வச்சுக்கிறான், அந்த இடத்த வச்சுக்கிறான், அப்படி தான் ஒரு அவங்களுக்குள்ள. மற்றபடி அவங்க நம்மளை போட்டு கொடுக்கல, அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் இந்த எலெக்ஷன் சொல்கிறாங்களே, ஆப்போசிட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் கூட டேசிட் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது போல் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால அது முதல்ல கொஞ்சம் மறைவாக இருந்தாலும் அப்புறம் அது கம் டு தி ஃபோர். அப்படி தான் அந்த ஸ்பைஸ் எல்லாம் இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அவருக்கு பகவானுக்கு கொஞ்சம் வரத்துக்கு முன்னாடி அந்த தொந்தரவுலாம் இருந்தது. கல்கட்டாலையும் சந்திரனாலையும் இருந்தது. அதனால தான் அவர் இப்போ பாண்டிச்சேரிக்கு வரும்போதே அவருடைய இடம் ரகசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டடம் கிடைச்சது.
அங்கே வந்து ஃபர்ஸ்ட் 6 months வந்து ரகசியமாக தான் இருந்தார். அந்த பீரியட்லேயே அவர் ரகசியமாக இருந்த பீரியட்லேயே அவரை வந்து பார்த்துட்டு போனார் பால் ரிச்சர்ட், ரிச்சர்டனுடைய ஹஸ்பண்ட். அவர் வந்து பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் அஃபிஷியல். அட் த சேம் டைம் அவருக்கு வந்து ஆன்மீக நாட்டம் இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு யோக சக்கரம் ஒன்று இது கிடைச்சிருந்தது. அதோட விளக்கத்தை அவர் வந்து தேடிட்டு இருந்தார். அவருக்கு சொல்றவர் யாரும் இல்லை. இப்போ அவர் வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு வந்து பீங் ஃப்ரெஞ்ச் அஃபிஷியல் ஏதோ ஒரு காரணமாக வந்தபோது known that India is a place of all saints இல்லை, அதனால இங்கே யார் மூலமாக தெரிஞ்சுக்க முடியாத போது தென் he came to know about Sri Aurobindo. He met him during that period itself. அவர் செக்லூஷனில் இருக்கும்போதே வந்து அவரை பார்த்து அந்த யோக விளக்கங்கள்லாம் வந்து ஸோ இம்ப்ரெஸ்ட். அதனால அவர் வந்து போயிட்டு அவர் வந்து கன்ஃபர்ட் திஸ் வித் மதர் பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சைல்டு 6 வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது, ஆன்மீக நாட்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் வந்து இந்தியாவை பற்றின ஒரு பெரிய ஐடியா ஒன்றும் இருக்குல்ல அவங்களுக்கு. அதாவது லேண்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஸ்ரீ அரவிந்தோ பற்றி இப்போ கேள்விப்பட்டதுனால ஒரு யோகிங்கும் போது அவங்க வந்து அந்த ஏற்கனவே அந்த பர்சூட்டில் இருந்ததுனால அவங்க இது பண்ணுறாங்க. So she was also eagerly awaiting to meet Sri Aurobindo. So they had arranged for a meeting. 1940 வந்து மார்ச்ல வந்து ஒரு இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வந்து பிரான்ஸில், அதுக்காக வந்து கான்ஸ்டியூஷன் பாண்டிச்சேரிக்கு அவர் வரார் பால் ரிச்சர்ட். அதை வந்து யூஸ் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க, பர்மிஷன் வாங்கிட்டு. இப்போ அந்த முதல் மீட்டிங்கை பற்றி வந்து பின்னால் சொல்கிறாங்க. முதலாக அவரை நான் தனியே சந்திக்க வேண்டும் என்று என்னுள் ஒரு உந்துதல். ரிச்சர்ட் காலையில் அவரை சந்தித்தார். எனக்கு பிற்பகல் 3:30 மணிக்கு நேரம் தரப்பட்டது. அவர் தங்கியிருந்த வீட்டை அடைந்து மாடிப்படிகளில் ஏறினேன். படிக்கட்டு முடியும் இடத்தில் அவர் எனக்காக காத்து நின்றிருந்தார். முன்பு என் அகக்காட்சியில் நான் பார்த்தது போலவே அதே போல் உடை அணிந்து அதே போல் தலை நிமிர்ந்து நின்றிருந்தார். இருவரும் பார்த்து கொண்ட போது ஒரு அதிர்வு உண்டாயிற்று. உள்ளார்ந்த அனுபவம் புற அனுபவமாக மலர்ந்ததன் விளைவே அது. உள்ளார்ந்த அனுபவம் புற அனுபவமாக மலர்ந்ததுங்கிறாங்க. அதாவது இந்த சர்ச்சிலாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஸ்தூலமாகவே வந்து பார்த்தது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பல அகத்தோற்றங்களின் ஆர்வமும் அது வந்து ஆல்சோ பிகினிங் ஆஃப் அ ஸ்டேஜ். இன்னும் நிறைய விஷன்ஸ் எல்லாம் வரக்கூடியது பிகினிங்காகவும் அது இருந்தது அப்படிங்கிறாங்க. அண்ட் அவர் பிகான் a new matrix of time அப்படின்னு சொல்ல வருது இல்லையா, அது போல. மதர் இந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அவர் வந்து தீவிரமான ஒரு ஆன்மீக நாட்டம் இருந்தது இல்லையா அவருக்கு. இந்த ஆழ்ந்த தியானங்கள் போது வந்து ஒரு கருத்த மீறியோட ஒருத்தர் தனக்கு வழிகாட்டுறது போன்ற அனுபவத்தை அடைஞ்சிருந்தார். அவரை கிருஷ்ணா அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு உந்துதலும் அவருக்கு ஏற்பட்டது. இத்தனைக்கு அவருக்கு வந்து அப்போ இந்தியாவோட ஆன்மீக பாரம்பரியம் பற்றி அதிகம் தெரியாது, குறிப்பா ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி தெரியவே தெரியாது. தொடர்ந்து அந்தந்த அகக்காட்சிகளுக்கு பிறகுதான் இந்தியாவிலேருந்து திரும்பி வந்து ஒருத்தர் வந்து பகவத்கீதையுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக்கு வந்து விட்டுப்படுறார். இப்போ இந்த முதல் சந்திக்கும் போது அவர் வந்து தன்னுடைய இந்த பழைய இந்த அகக்காட்சிகளுக்கு தோன்றின கிருஷ்ணாவே ஸ்ரீ அரவிந்தர் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கண்டு கொண்டார் அப்படின்னு சொல்றது வந்து 1920 எண்டில் வந்து சந்திரன் அவர்களின் வந்து ஒரு பத்திரிகையில என் லட்சியத்தை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை இருந்தார் முதல். அதுல இதை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் விஷயம்ல இருந்த அந்த மாதிரி தான் இவர் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல் கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, என் இருப்பிடமும் பணியும் இங்கே ஸ்ரீ அரவிந்தரின் அருகில் தான் என்பதில் தனக்கு எவ்வாறு உறுதி ஏற்பட்டது என்பதற்கு இதைவிட விளக்கம் வேண்டுமா அப்படின்னு அதில் அவர் எழுதிட்டார். வந்து பை பர்த் வந்து நான் ஃப்ரெஞ்சா இருந்தா கூட வந்து பை சோல் வந்து இந்தியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆன்மா இந்தியாவோட கலந்ததுன்னு சொல்லியிருக்காங்க மதர். இன்னொன்று அந்த டியூபல் சிட்டிசன்ஷிப் அப்போ இருந்தது. அப்போ வந்து ஷி கண்டினியூடு வித் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன் ஆல்சோ. அவங்க ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி வந்து நம்ம இந்தியன் டெரிட்டரி பிரிட்டிஷ்கிட்டேருந்து இது பண்ணி ஃப்ரீடம் வாங்கின ஒரு அப்புறம் ஒரு 10 years கிட்டத்தட்ட 10 yearsக்கு அப்புறம் தான் இதுவாச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து ஷி ஹேட் செட் தட் ஃப்ரெஞ்சு இது முழுக்க முழுக்க இந்தியன் இதில் தான் இது பண்ணாங்க. இப்போ அந்த சந்திப்பு பார்த்தோம்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு வேர்ல்டுனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டரியில் ஒரு பெரிய ஒரு மைல்கல், வெஸ்டும் ஈஸ்டும் சேர்ந்ததான ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லை, அது வந்து
அந்த அவருக்கு அந்த ஏற்பட்ட அந்த முதல்ல ஏற்பட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிச்சு தன்னை இந்த பகவானுடைய யோக நெறிக்கு வரத்துக்கு, அந்த மீட்டிங்க்கு அது வரத்துக்கு என்னை எலிஜிபிளா ஆக்கிது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தயார் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட இந்த குழந்தை பருவத்திலிருந்தே தன்னை இந்த மகத்தான பணிக்கு ஆயத்தம் செய்த அனுபவங்களின் செறிவு காரணமாகவே தன்னால் இறுதி வரை சென்று இலக்கை அடைவது சாத்தியம் என்று ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய கடுமையான கடைசி நாட்களில் தன்னிடம் கூறியதாகவும் பகவான் சமாதி அடைந்ததன் பிறகு இதை வந்து சொன்னாங்க. மதர் 1962 ஜூலைல வந்து சாதாரணங்களோட கான்வர்சேஷன்ல மதர் வந்து இந்த மாதிரி ஒரு தன்னுடைய ஸ்டேஜஸ், அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் சொல்றாங்க. 5 வயது முதல் 18 வயது வரை உணர்வு கான்சியஸ்னஸ் என்பதை சிந்தித்து ஆராய்ந்தேன். வளர்ந்த பிறகு நுண்கலைகளில் பயிற்சி, அது நமக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து பியானோ வாசித்தது, அப்புறம் உடல் பயிற்சிங்கிற போது அந்த டென்னிஸ் விளையாட்டு, இப்படியெல்லாம் பிராண இயல்பை செம்மைப்படுத்துவது, மறைப்பொருளான தந்திரக்கரியில் பயிற்சி பெற்றது, அதெல்லாம் கூட இந்த அக்கல்டிசத்தில் அவங்க ஈடுபட்டதெல்லாம் தெரியும் நமக்கு. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, மனவளத்தை பெருக்கி கொண்டது, தீவிரமானது 1914 இங்கே வருவதற்கு அந்த மென்டல் ஃபேக்கல்ட்டியை வைடன் பண்ணிண்டது, இந்த கான்சியஸ் வந்து இன்டென்சிஃபை பண்ணிண்டது, அதை அவங்க சொல்றாங்க. ஆனால் அப்போது அவர் எண்ணங்களால் ஏற்படுத்தி கொண்டிருந்த மனக்கட்டுமானங்கள் அனைத்தையும் ஸ்ரீ அரவிந்தர் 5 நிமிடங்களில் தகர்த்தி வீழ்த்தி விட்டார் என்றும், அதனால் தனக்கு எந்த இழப்பும் உண்டாகவில்லை, மாறாக எல்லையில்லாத மகிழ்ச்சி தான் கிடைத்தது என்றும் அவர் கூறினார். 1914 மார்ச் 29 அன்னைக்கு முதல்ல வந்து பகவான் தனியாக தான் சந்திச்சிட்டார். ஆனால் அடுத்த தடவை சந்திக்கும் போது 2 பேருமா சந்திக்கிறாங்க, ரிச்சர்டும் ஒருமா சந்திக்கிறாங்க. அப்போதான் இந்த நிகழ்வு நடந்தது. அதாவது இப்படி சொல்றாரு இல்லையா, இந்த மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவர் டெமாலிஷ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அது அப்போதான் நடந்தது. அதை பற்றி முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீ அரவிந்தரும் ரிச்சர்டும் ஒரு மேஜையின் எதிரும் புதிருமாக நாற்காலிகளில் அமர்ந்து உலக விவகாரங்களை அலசிக் கொண்டிருந்தார்கள். 1914 ஆகஸ்ட் மாதம் மூலப்போகும் முதல் உலகப் போரை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் முன்பே உணர்ந்திருந்தார். எனக்கும் அந்த விஷயம் இருந்தது. ஸ்ரீ அரவிந்தரின் நாற்காலி அருகே தரையில் அமர்ந்திருந்த நான் அவர்களின் உரையாடலை தொடர்ந்து கவனிக்க விரும்பவில்லை. அதில் அவருக்கு வந்து மனசு ஈடுபடலை. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் உங்களுடைய பர்மிஷனோட, ஏன்னா நாற்காலி அதுக்கு தரையில் அமர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. இப்போதான் வந்த புதுசு அவங்க வந்து வெஸ்டர்னர், ஒரு இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது. பட் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் இல்லை, அந்த முதல் நமஸ்காரத்தை பற்றி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வந்து ஸ்டேட் அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணாங்க. சாதாரணமாக இந்தியன் ட்ரெடிஷனில் விட ஜென்ட்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. லேடிஸ் வந்து அவங்க வந்து ஜென்ட்ஸ் வந்து 8 அங்கங்களும் படுற மாதிரி சாப்பிட்டாங்க நமஸ்காரம் சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு வந்து 5 அங்கங்களும் மட்டும் படுற மாதிரி பார்த்துட்டு போக வேண்டிய 2 முழங்கால் இட்டு ஐ பவ் டவுன் பிஃபோர் ஜி மதர் பிரேயர்ஸ் நிறைய வருமே, அதுபோல் வணங்கி முழந்தாளிட்டு வணங்கி அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அன்னை வந்து கம்ப்ளீட் ஃபுல் இதை ஸ்ட்ரெச் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து அந்த ஒரு டோட்டல் சரண்டர், அது வரைக்கும் அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸில் டோட்டலாக கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க மதர் ரமித்து விட்ட அப்படிங்கிறது ஒரு இது உண்டு. அது தவிர அன்னையே கூட அந்த இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்னாடி சொல்லும்போது இதை நான் வந்து இந்த நமஸ்காரம் வந்து பண்ணினது வந்து ஒரு இன்ட்யூஷனில் பண்ணினேன். அவங்களுக்கு அந்த டியூவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு இருக்கு, அது வாட்ச், அந்த அப்சர்விங், அந்த விட்னஸ் இதுவும் போது என்னுடைய புற இயல்பு இது என்ன பார்த்து ஸ்டாப்பிங் அப்படின்னு அது பார்த்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பலவிதமான டைமென்ஷன்ஸ் மதருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே நமஸ்காரத்தை பற்றி பகவானோட ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பகவானை வந்து யார் கேட்டாங்கன்னு பார்த்துருக்கா, பரீந்திரா கேட்டிருக்காரு. பரீந்திரா பற்றி இவங்களை தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒன் ஆஃப் த கான்விக்ட் பர்சன்ஸ் இந்த அலிபுர் பாம் கேஸ். அவர் அப்புறம் அந்தமான் ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கல்கட்டாக்கு போயிட்டு அப்புறம் இங்கே ஆசிரமம் வந்தார். ஸ்ரீ அரவிந்தரோட இந்த ரெவல்யூஷனரி இதெல்லாம் ஈடுபட்டிருந்தாலும் அவரால் இந்த யோகிக் லைஃப்ல அவரால் ஈடுபட முடியல. அவரால் முக்கியமாக வந்து மதரை வந்து ஒரு டிவைன் அம்சம் அவதாரம்னு அவரால் ஏற்றுக்க முடியல. மேபி அவருடைய அந்த இதுலேயே அந்த பிளட்லேயே அந்த அகேன்ஸ்ட் வெஸ்டர்னர்ஸ் அப்படி ஒரு இது ஸ்பிரிட் இருந்ததெல்லாம் இருக்கலாம். அல்லது இன்னொரு போகக்கூடிய இது இல்லை, அவருக்கு அந்த இன்க்ளினேஷன் இல்லை. அந்த ஸ்தூல இதில் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்டென்சிட்டிவ் அப்படியே பழகிட்டதுனால அவரால் அதில் ஈடுபட முடியலையோ யோக வாழ்க்கையில் இன்னும் தெரியும். ஆல்டோ ஹி வந்து ஹி குட் நாட் ஸ்டே ஹியர், வெண்ட் ஆஃப்.
சேஜிதா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டார், இல்லை சொல்லாமலே போனார், அவங்க கூட தெரியல. வந்து அவர் என்ன பண்ணார்னா, அவர் தான் கேட்டார். எல்லாரும் வந்து மதர் கிட்ட கேட்டாங்க, நீங்க இப்போ அரவிந்தர் முதல் பார்த்தப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. பட் இவர் வந்து கேட்டார், அரவிந்தர் வந்து, நீங்க வந்து மதரை முதல்ல பார்த்தப்போ என்ன பண்ணீங்க, வாட் வாஸ் யுவர் ஃபீலிங் அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரோபிங் பெரியா கூட இருந்துக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியும், அவர் வந்து ஹி டு நாட் அக்செப்ட் அட் தி பெஸ்ட் வந்து மதரை வந்து ஒரு யூரோப்பியன் டிசைப்பிள்ங்கிற அளவுல தான் அவர் வந்து அங்கீகாரம் கொடுத்திருந்தார். அதனால அவர் கேட்டது கூட ஒரு ப்ரோபிங்காக கூட இருந்துக்கலாம். ஆனா பகவான் எப்பவுமே எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளெயினாக தானே இருப்பார். அவர் என்ன பதில் சொன்னார்னா, ஒரு ஹியூமன் பீயிங் இந்த அளவுக்கு டோட்டலா தன்னை வந்து சரண்டர் பண்ண முடியுங்கிறது நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. அது அப்போ பிசிக்கலா நான் அப்போதான் கண் கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இப்போ அன்னை வந்து பகவானுக்கு கொடுத்த மாதிரி ஒரு மரியாதை மதிப்பை வந்து வேற யாருமே கொடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க வந்து எப்பவுமே வந்து பகவான் இதுக்கு வந்து நிற்பாங்க, அவங்க பக்கத்துலயோ எதுக்கோ வந்து ஒரு சீட்டு போட்டு உட்கார மாட்டாங்களாம். அப்படியே உட்கார வேண்டிய நாள் வந்தால் தரையில உட்காந்துருவாங்களாம். ஸோ இந்த இது அதாவது பல வருஷங்களுக்கு பிறகு கூட யோகிக் லைஃப்ல அவரோட கொலாபரேட்டரா இருந்து பல வருஷங்களாகி சாதனைலாம் வழி நடத்தி அந்த ஸ்டேஜில் கடைசி வரைக்குமே அப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப தான் இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நான் நாற்காலி அதையே அரவிந்தர் உட்கார்ந்த நாற்காலி அதையே தரையில உட்காந்துருந்தாங்க. நான் அவர்களின் உரையாடலை தொடர்ந்து கவனிக்க விரும்பவில்லை. அப்போது திடீரென்று ஒரு மாபெரும் மௌனம் என்னுள் வந்து இறங்கியது. தன் நெற்றிக்கு குறுக்காக அவர் வந்து அப்படி ஜாட காமிக்கிறாங்க, அது அப்படி இந்த சைலன்ஸ் எப்படி வந்ததுன்றத. அதுக்கப்புறம் பிறகு அது இங்கே இறங்கி நிலைத்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெஞ்ச பகுதியை சுட்டி காட்டுறாங்க. எண்ணம் ஏதுமின்றி வெற்றுத்தாளை போல இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, பின்னால மதர் வந்து ஒரு சாதகருக்கு வந்து எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு கைடன்ஸ் எழுதி கொடுங்க மதர் சொன்ன போது 1954 அந்த சாதகருக்கு வந்து டெய்லி ஒரு ஏப்ரல் 94. அதனால ஏப்ரல்ல இருந்து தான் இருக்கும் அது மந்திரஸ் டிசம்பர் வரைக்கும். அந்த மந்திரங்களை தான் வந்து அப்புறம் அவர் அந்த சாதகர் வந்து பப்ளிக் யூஸ்க்காக எல்லாருமே யூஸ் பண்ணி கேட்டோம், அப்படி தனிப்பட்ட இது ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டார் ஒரு பெருந்தன்மையோட. அதனால அதெல்லாம் நமக்கு வழிகாட்டு. அதுல வந்து மந்திரத்துல நவம்பர் 20th மந்திரத்துல மதர் சொல்றாங்க, we must be before the divine always like a page perfectly blank so that the divine will may be inscribed in us without any difficulty or mixture அப்படி சொல்றாங்க. ஸோ நான் எண்ணம் ஏதுமின்றி வெற்று தாளை போல இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு இந்த மதனுடைய அப்சர்வேஷன் நமக்கு ஞாபகம் வருது. இப்போ இந்த ஒரு மௌனம் கிடைச்சதுக்காக இறைவனுக்கும் சரி அரவிந்தருக்கும் நான் நன்றி கூறினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதற்கு முன் நான் மனதின் முழு மௌனத்தை நாடி முயற்சிகள் செய்திருந்தாலும் அது கிட்டவில்லை. அவதாரம் அவங்க வந்து எவ்வளவு அவருடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களே எப்படி சொல்றாங்கன்னா, நம்மள எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. முழு மௌனத்தை நாடி முயற்சிகள் செய்திருந்தாலும் அது கிட்டவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்சல்யூட் சைலன்ஸ் கிடைக்கல. அப்சல்யூட் சைலன்ஸ் அப்சல்யூட் போறதுனால அந்த அப்சல்யூட் சைலன்ஸ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இதை பற்றி ஸ்ரீ அரவிந்தரிடம் ஒரு சிறிது முன்பு கூறியிருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஏதோ ஜஸ்ட் சில வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நான் அவரிடம் வேண்டவில்லை, நான் கேட்காமலே அவர் எனக்கு தந்த பரிசு அது. அந்த மௌனத்தை சொல்றாங்க. வெளிப்பார்வைக்கு அவர்ச்சோடு அவர் பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளார்ந்த முறையில் எனக்கு அவர் அந்த முழு மௌனத்தை வழங்கிவிட்டார். இது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது நமக்கு. அதை பத்தி அப்புறம் 1914 ஏப்ரல் 1 டேட்ல பிரேயர்ல வந்து மதர் சொல்றாங்க, a great joy, a deep peace reign in me, and yet all my inner constructions have vanished like a vain dream, and I find myself now before the immensity without a frame or system, like a being not yet individualized அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் சாதகர்கிட்ட வந்து மறுபடியும் பேசும்போது மதர் சொல்றாங்க, அந்த மௌனத்தை கலைக்க நான் விரும்பவில்லை. 10 நாட்கள் வரை அதை பத்திரமாக பாதுகாத்தேன். அதை வந்து ஒரு ட்ரெஷரா வந்து அவங்க செரிஷ் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாள் பார்க்கும்போது அந்த 29th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதில் இருக்குல்ல, அடுத்த மீட்டிங் 30th or 31st மீட்டிங் போது அவங்களுக்கு இந்த சைலன்ஸ் கிடைச்சிருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஏப்ரல் 8 பிரேயர் அந்த 10 days பீரியட்ல வருது. அதை வந்து ஃபர்ஸ்ட் பேரா எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, மதர், Lord, my thought is calm and
மை ஹார்ட் இன் கேதர்ட் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பேர் ஆரம்பிக்கும் போது ஓ லார்ட் வித் தாட் ராப் வித்தின் அண்ட் ஹார்ட் அட் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அதை வந்து அவங்க உணர்த்துறாங்க நமக்கு அந்த சைலன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதை பத்தி. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க அது ரீட்டைன் பண்ணிடுது மட்டும் இல்ல, பேச்சையும் குறைத்து கொண்டு விட்டேன். பிறகு படிப்படியாக இங்கே தன் தலைக்கு மேல ஜாட காமிக்கிறாங்க. ஒளியார்ந்த பரந்தகன்ற உணர்வு ஒன்று வளர்ந்து நிலை பெற்று விட்டது. அது என்னை விட்டு அதன் பின் நீங்கவே இல்லை. இதை அவங்க சொல்லும் போது நமக்கு வந்து பகவான் முதல்ல இந்த இந்திய மண்ணில் வந்து 1893 February 6 பாம்பே அப்போலோ பந்தர் கடற்கரையில் வந்து இறங்கின போது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் சைலன்ஸ், அந்த ஒரு பீஸ், சைலன்ஸ் இல்லை பீஸ், பீஸ் வந்து அவரை வந்து பர்வேட் பண்ணிட்டுது. அது அப்புறம் வந்து அவர் விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞாபகம் வருது. அதே போல ஒரு விஸ்வபாஸ்கர் லேலையினுடைய இந்த பயிற்சியில வந்து தாட்ஸ் அப்சர்வ் பண்ணிருந்த பயிற்சியில வந்து சைலன்ஸ் அவருக்கு கிடைச்ச அந்த 3 நாள் அவர் கிடைச்ச ட்ரெயின் பண்ண சைலன்ஸ் எப்பவுமே அவரோடய இருந்தது. எப்பவுமே இருந்ததுன்னா ஹி ஆக்டட் ஃப்ரம் தட் சைலன்ஸ். அதாவது அவருடைய எல்லா செயல்கள் புறச்செயல்களுக்கு பேக்ரவுண்ட்ல அந்த சைலன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் அண்ணனுடைய அனுபவமாக இருக்கு. நம்ம இப்படியே பல அனுபவங்களை பேரலா பார்க்கும்போது தான், அதனால தான் நம்ம இந்த சங்கமம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஆனால் அரவிந்தர் எனக்கு அருளியதை போன்ற நிறைவான மௌனத்தை எவருக்கும் அந்த அளவில் என்னால் வழங்க முடியவில்லை என்றும் மதப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது பகவானுக்கு போலவே கேண்டிடாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் அந்த முதல் இது வந்து அவங்க சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க என்னால் அந்த அளவுக்கு மௌனத்தை யாருக்குமே கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1914க்கும் இந்த 1920க்கும் அந்த நடுவில் அந்த 2 சந்திப்புகளுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல பகவான் தொடர்ந்து எனக்கு படிப்படியாக ஆழ்ந்த விழிப்புணர்வை வளர்த்த அனுபவங்களில் தன் பங்களிப்பை செய்தார். அப்போ இவங்க 2 பேருமே பேரலா வந்து இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருந்ததோட கம்பைண்டாவும் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் தன் பங்களிப்பை செய்தார் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அவங்க ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் இது வருது. இப்போ வந்து பேரலா அனுபவம் நம்ம ரயில்வே ட்ராக் பார்க்குறோம் வந்து ரெண்டும் வந்து ஒன்றும் சேராது அப்படின்னு சொல்றாங்க. இதில் கூட எலக்ட்ரிசிட்டியில் கூட இந்த 2 லைன் இது ஷார்ட் சர்க்கியூட் சொல்லலாம். அப்படி இல்லை. இது எப்படின்னா எங்க வந்து சேரணுமோ அந்த இடத்துல சேரும், மறுபடியும் தொடர்ந்து தனியாக நீடிக்கும் இண்டிவிஜுவல்ல. அது மாதிரியான ஒரு யூனிக் யோகிக் இது லைஃப் இவங்க 2 பேரோடது. இதை வந்து டைரியில் கூட அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ராயர் மெடிடேஷன்ல April 3 சொல்றாங்க, இட் சீம்ஸ் டு மீ தட் ஐ ஆம் பீயிங் born to நியூ லைஃப் அண்ட் ஆல் த மெத்தட்ஸ் த ஹேபிட்ஸ் ஆஃப் த பாஸ்ட் can no longer be of any use. It seems to me that what I thought were results is nothing more than a preparation. அவர் வந்து ஒரு இது கிடைச்சி விட்டது, ஒரு இந்த இது அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சது, அது ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அதை விட ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை, எதுவும் அட்டென்ட் பண்ணிடல அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு எழுதுறாங்க. இது வந்து நமக்கு வந்து அந்த அடோரேஷன் ஆஃப் டிவைன் முதல்ல மறுபடியும் இது ஞாபகம் வருது. ஆல் ஹி ஹேட் டன் வாஸ் டு ப்ரிப்பேர் அ ஃபீல்ட். ஸ்மால் பிகினிங்ஸ் ஆஸ் ஃபார் மைட்டி அண்ட் அஸ்ட்ரோபதியினுடைய அனுபவம் அது. இந்த அஸ்ட்ரோபதியே வந்து ஸ்ரீ அரவிந்தனுடைய உருவகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. அப்போ வந்து இப்போ இது வந்து அன்னையோட அனுபவம் பகவானோட அனுபவம் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பீரியட்ல 10 மாத காலம் தங்கின அப்புறம் பகவானோட அருகே அவருடைய யோக நெறிய இந்த இணைந்து மேற்கொண்டு நிறைய அனுபவங்கள் அவருக்கு வந்து தொடர்ந்து வந்தது. ஆனால் வந்து பகவான் வந்து அவருடைய இந்த ஆன்மீக கண்டுபிடிப்பு வந்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் வீராட்சி 2 பேரும் அவரை வந்து பர்சுவேட் பண்ணி, அது பர்சுவேட் பண்ண மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. அது வந்து நிர்வாகத்தெல்லாம் வந்து அன்னை பார்த்துக்க அவர் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணாங்க. பால் ரிச்சர்டன் கண்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த ஆர்யா மேகசின் வந்து 1914 August 15 அன்னைக்கு அந்த பப்ளிகேஷன் ஆரம்பிச்சது. பகவானுடைய லைஃப் சொல்லி பார்த்தோம்னா இந்த August 15ங்கிறது எல்லா முக்கியமான ஈவெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்யாங்கிற அப்போதான் பப்ளிகேஷன் ஆரம்பிச்சது. அந்த மேகசினுடைய பழைய இது வந்து நியூ ஐடியா அப்படிங்கிற பேரில் தான் ஆரம்பிச்சதா இருந்ததுங்கிறத இப்போ கூட நம்ம அண்மையில் நம்ம சங்கரன் அவர்கள் வந்து ரெனெசன்ஸ் இந்தியா வாட்ஸ்அப் குரூப்னு நினைக்கிறேன், அதில் வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதில் வந்து சௌரீனுக்கு வந்து பகவான் எழுதின லெட்டர். சௌரீன் வந்து முன்னாளினுடைய யங்கர் பிரதர், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து இந்த இவருடைய இந்த அமுதன்கிற அவர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்து பகவான்கிட்ட தன்னுடைய லைஃப்பை சரண்டர் பண்ணி அப்புறம் ஆசிரமில் பெரிய செக்ரட்டரியாக தான் சர்வீஸ் பண்ணுவார். அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து மெட்ராஸ் போய் படிக்கிறதுக்காக போயிருந்தார். பகவானுடைய இதனால, அவருடைய வற்புறுத்தல்னாலேயே சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து பகவானை விட்டு பெரிய மனசு இல்லை.
அவரே பணம் கட்டி அவர் பரீட்சைக்கு இது பண்ணி மேற்கொண்டு படின்னு அனுப்பிச்சிருந்தார். அந்த பீரியட்ல வந்து இந்த ஆர்யாவை பார்த்துட்டது வந்து சௌரி. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு படிப்பு முடிச்சுட்டு வந்து அமுதன் வந்து மறுபடியும் வந்து அந்த ஆர்யாவை வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சார். ஆர்யாவில் என்னன்னா பகவான் வந்து 5 கட்டுரைகளை வந்து தொடர்ந்து எழுதினார். சாதாரண சீரியல் கட்டுரைகள் எல்லாம் பெரிய எல்லாம் ஆழமான விஷயங்கள், லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, ஹியூமன் சைக்கிள், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், எஸ்ஏ சங்கீதா. அப்படி இது வந்து அதுல வந்து இவங்க பால் ரிச்சர்ட், மிரா ரிச்சர்ட், இவங்க 2 பேருடைய ஒத்துழைப்போடு அது வந்து நடந்தது. வந்து இப்படி போயிட்டே இருக்கும்போது 1915 பிகினிங்ல வந்து என்னாச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பிரேக் அவுட் ஆகுது. அப்போ வந்து பால் ரிச்சர்ட் அவருடைய அந்த இதுக்காக மிலிட்ரி இதுக்காக போக வேண்டியிருக்கு. ஏன்னா வெஸ்ட்ல எல்லாம் யூரோப்பியன்ஸ் இதில், ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, யூஎஸ்ல கூட கவர்மெண்ட் அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மிலிட்ரி டியூட்டிங்கிறது வந்து கம்பல்சரி ஒர்க்கிங். ஏதோ ஒரு ஆர்மியோ, எனிதிங், நேவியோ, ஏர்ஃபோர்ஸ், எங்கேயாவது ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு டியூட்டி. தட் தே கேனாட் இது பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. ஸோ இவர் வந்து போக வேண்டியிருக்கு, பால் ரிச்சர்ட் அந்த ஆர்மிக்கு இதுக்காக போக வேண்டியிருக்கு டியூட்டிக்காக. அப்போ வந்து போக வேண்டியதாக இருக்குது திரும்ப ஃப்ரான்ஸுக்கு. அப்போ இந்த இந்த லட்சிய பாதையை நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து திடீர்னு ஒரு இன்டர்வென்ஷன் வந்தோடனே ஒரு டிப்ரெஷன், அது ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்டில் டிப்ரெஷன் வந்தது. அது வந்து அதனுடைய இதில் 1915 மார்ச் 3 எழுதின ப்ரேயரில் அந்த காமோ மாரு அப்படிங்கிற ஷிப்பில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க எழுதுறாங்க. இந்த ப்ரேயரில் அவங்க வந்து தான் தனிமையில் நரக இருளில் தள்ளப்பட்டதை போல உணர்வதாக இருந்தார். அப்படி ஒரு டீப்பான ஒரு இன்டென்ஸ் இது ஃபீலிங் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் உடனே அதுலேருந்து கம் அவுட். மறுநாளே அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இறைவா இக்கருவியை உபயோகிக்க விரும்பினால் அதற்கு எதையும் செய்வது சாத்தியமாகும். If the word please use this instrument, nothing is too impossible for it. No task is too vast and complex to accomplish. அப்படின்றது அதான் தன்னை சேர்ச்சின்றேன். நான் வந்து சோஷிக்கம் அவுட் ஆஃப் இட் 2 மாதத்துக்குள்ள வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் அந்த உள்ளார்ந்த அந்த அனுபவங்களை வந்து லைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இந்த பிராண நிலையில வந்து இறை உண்மையை அவர் வந்து உணர்ந்துட்டார். அதாவது அந்த வைட்டல் இதில் she had identified with the truth, the big T, the absolute truth. இப்போ வந்து மனசனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குறைபாடுகளையும் கடந்து விட்டதாகவும் பரிபூரண பேருண்மை அப்சல்யூட் ட்ரூத் இப்பிரபஞ்சத்திற்கும் யூனிவர்ஸ் அது 2த்துக்கும் இணைப்பாக தான் உணர்வு பூர்வமாக செயலாற்ற முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு 1915 May 24 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு இது ஞாபகப்படுத்துறது, a mother might be rooted upon the world, the mother of all godheads and all strings, immediate binds it to the supreme. அப்புறம் she is the golden wedge. இப்படி எல்லாம் அந்த வரிகள் நமக்கு ஞாபகம் வருது. மதர் வந்து இந்த பால்கனி தர்ஷன் கூட நமக்கு ஞாபகம் வருது. பால்கனி தர்ஷன் வந்து அன்னை வந்து அந்த இறைய உணர்வோட இந்த மானிட உணர்வுகளை வந்து இணைக்கிறதுக்கான விவாப்ப செயல்பட்டாங்க. அப்புறம் சாதகர்கள் வந்து பக்தர்கள்லாம் சமாதி மெடிடேஷன், அப்புறம் பிளே கிரவுண்ட் மெடிடேஷன்லாம் வந்து அன்னை வந்து இப்படி தான் செயலாற்றி இருக்காங்க. வந்து சமாதி மெடிடேஷன்ல வந்து சாதகர்களுடைய ஆர்வத்துக்கேற்ப அவங்கள வந்து இந்த மேல் உணர்வோட வந்து அது ஒரு ஏற்றம் அசம்ஷன். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, பிளே கிரவுண்டில் வந்து அவங்களுடைய ரிசப்டிவ் கெப்பாசிட்டி பொறுத்தவர்களோ எப்படி ஒருத்தருடைய ரிசப்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு டிவைன் அந்த கான்ஷியஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம இறக்கி கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இது இவங்களுக்கு முன்னாடியே அந்த முன்னுணர்வு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த இதில் ஃபர்தராக என்ன எழுதுறாங்கன்னா, பல்லாயிரம் ஆண்டுகளாக நிகழ இயலாத அற்புதங்கள் பூலக வாழ்வில் சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்தேறி விடுகிறது அப்படின்னு வியப்படம் எழுதுறாங்க. என்னன்னா இது வந்து நமக்கு ஒரு மந்த்ரா, இட் லீட்ஸ் அஸ் டு மந்த்ரா ரிட்டன் ஆன் December 11. அந்த மந்த்ரா வந்து என்னன்னா, at certain periods the whole terrestrial life seems to pass miraculously through ages which at other times would take hundreds of years to traverse அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அனுபவம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1915 July 31 விண்ணுலகை வென்றாகிவிட்டது. என் வெற்றி, அதாவது தன்னுடைய வெற்றியை எதனாலும் இவரால் பறிக்க முடியாது அப்படின்னு ஒரு சர்டிடியூட் உறுதிப்பட எழுதினார். 1920 November 26, இந்த November 26 டேட் எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டு. வருஷம் மாறி இருந்தாலும் 1915 November 26
தனக்கு ஏற்பட்ட யோகா அனுபவத்தை வந்து பகவானுக்கு லெட்டர்ல எழுதினார். பிரான்ஸ்ல இருக்கிறப்போ லெட்டர்ல எழுதின போது பகவான் அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேத புராணங்களில் கூறப்பட்டுள்ள பூமி தெய்வ தத்துவத்துடன் இணைவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பதில் எழுதினார். இது மாதிரி அவங்க வேற வேற இடத்துல ஸ்டூல வடிவில் இருந்தால் கூட அந்த ஆன்மீக அனுபவங்கள் உள்ளார்ந்து அவங்க இணைந்தே இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1960 வந்து 16 வந்து ரிச்சர்டோட ஜப்பானுக்கு போறாங்க மதர். அங்கே அவருடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்டர்லினஸ், இந்த பியூட்டி, அபினேஷன் ஆஃப் பியூட்டி, ஃப்ளவர்ஸுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸ், அப்புறம் ஜென் தியானம், இதெல்லாம் வந்து இந்த ஜப்பானுடைய இந்த வாழ்க்கையோட சிறப்பான அம்சங்கள்ல வந்து ஒரு 4 வருஷம் அதில் வந்து அவர் ஈடுபட்டு நிறைய அனுபவங்கள் பெற்றார். இந்த ஃபிசிக்கல் லெவலில் இப்போ வந்து நிறைய அவருக்கு அனுபவம் கிடைக்கிறது. இப்போ வந்து 1920 ஏப்ரல் 24 இதெல்லாம் முடிச்சு பண்ணிட்டு இன்னும் ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் பண்ணி திரும்பி வந்தார் இல்லையா. அதுக்கு முன்னாடி ஜப்பானில் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்த போதும் ஸ்ரீ அரவிந்தர் தனக்கு முதலாக வழங்கிய மோன உணர்வு, அந்த சைலன்ஸ் கொடுத்தாரு, அது வந்து நிலைச்சு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த 10 days ரிட்டைன் பண்ணுங்கிறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஷர்டு பண்ண அது ஐ திங்க் இட் ஹஸ் டெபாசிட்டட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அவங்க வந்து ஜப்பானுக்கு போனப்புற கூட அது இருந்தது. அது மட்டும் இல்லை, சில சமயம் விபரீதமான அனுபவங்களின் போது கூட அந்த உள்ளார்ந்த அமைதி இருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த விபரீதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னு அவங்க அதில் விளக்கல என்ன கூட நமக்கு வந்து இது ஊகிக்கலாம். என்னன்னா இப்போ கொரோனா மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது பிரேக் அவுட் ஆச்சு. என்னன்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாம அதோட நடந்துட்டே போயிருப்பாங்க, திடீர்னு எல்லாம் இடம் போயிடுவாங்க. அந்த விலங்கு வந்து பாடிஸை கூட வந்து அந்த சிவிக் பீப்புள் வந்து ஏதோ குப்பையை இது பண்ற மாதிரி எடுத்து போட்டு இருப்பாங்க. ஒரு பீரியட் ஒரு இதுல வந்து தினமும் இந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணி போய் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி அப்படியே பாடி கிடக்குமா ரோட்ல. அந்த மாதிரி எவ்வளவு மோசமான நிலைமை. இதை பத்தி இவங்க தங்கியிருந்த இடத்துல வந்து பக்கத்துல ஒருத்தர் வந்து இவங்களை வந்து பேசுவார் அடிக்கடி மதர் கிட்ட. அவர் வந்து ஒரு டெய்லி ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பார். இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளவு பேர் இதுவாயிட்டாங்க, அங்க இப்படிலாம் சில பேர் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் மதர் வாஸ் நெவர் இது அந்த டிசென்ட்ரல் நெவர் கீன். ஆனா என்ன ஆயிருக்கு, அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து இந்த சிட்டியில வந்து இன்னொரு இடத்துல, இங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்காக அவங்க வந்து ட்ரெயின்ல போறாங்க. ட்ரெயின்ல போகும்போது எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு இருக்காங்க. அது கூட வந்து அவங்களுடைய சும்மா பார்த்தாங்களே தவிர உங்களுக்கு ஒன்றும் ரெக்கார்ட் ஆகலை. பட் திரும்பி வரும்போது என்னாச்சு, வேலை முடிஞ்சிடுச்சு இல்லையா, வேலை இருக்குங்கும் போது பர்ஹாப்ஸ் மைண்ட் வாஸ் கீன் ஆன் தட். திரும்பி வரும்போது வேலை முடிஞ்ச உடனே மைண்ட் பிகம் ஃப்ரீ. அப்போ என்னாச்சுன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இப்போ சொல்லி 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 இது பண்ணது, ஆல்தோ ஷி ஹேட் நாட் ஷோன் இன்ட்ரெஸ்ட் அவுட்வர்ட்லி, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்ததுனாலயோ என்னமோ இட் அடாப்டட். என்னாச்சுன்னா அவங்க அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். அதே மாதிரி எல்லாரும் மாஸ்க் போட்டுருந்தாங்க தவிர ஏன் இந்த எண்ணத்தினால இது மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். அவ்வளோ வேற எதுவுமே இல்லை. என்னாச்சு, திரும்பி வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஜுரம் வந்துச்சு, ஃபீவர். அது நேரத்துக்கு நேரம் ஜாஸ்தியாண்டே போகுது. எங்களுடைய இந்த ஹோஸ்ட் வந்து அவங்க வந்து டாக்டர் கூப்பிடுவாங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை டாக்டர்லாம் கூப்பிட வேண்டாம் ரொம்ப இதாச்சுமா சொல்லிட்டு அவங்க வந்து படுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இது உள்ளுணர்வு, இது வந்து டாக்டர்களாக கூடப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லைன்னு. அப்போது நைட்டில் என்னன்னா ஒரு மிட் நைட்டில் ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்து அவங்க மேலே வந்து அப்படி மூச்சு திணற மாதிரி அழுத்துறது. ஒரு சில விஷயங்கள் வந்து மதருக்கு வந்து அந்த உடம்புல சக்தி எல்லாமே அப்படியே முடிஞ்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா முழு பலத்தை திரட்டின்னு அது இந்த குரு தோனியை தள்ளி விட்ட உடனே அது போய் விழுந்தது. அந்த தென் இட் டிஸப்பியர்ட். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஃபீவர் குணமாயிட்டாங்க. அவங்க இருந்து ஃபீவரில் குறைஞ்சிடுத்து. அந்த மனுஷர் இருக்காரே அவர் இந்த ஒரு நடமாடும் நியூஸ் அவர் வந்து சொல்றாரு, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே டெத் எதுவுமே இல்லைன்னு. அது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக படிப்படியாக குறைஞ்சி அது இல்லாமலே போயிடுச்சு. ஃபுல்லாக அந்த டிசீஸே இல்லை. அது அதான் வந்து இப்போ அன்னை வந்து இந்த பிரபஞ்ச அன்னைங்கிற அளவில் வந்து ஆல் நேச்சர் டம்லி கால்ஸ் அப்படின்ற ஒரு இது மாதிரி ஏதோ ஜீவன்கள் வந்து அழைப்பு விடுக்கலைன்னா கூட பிரபஞ்ச அன்னைங்கிற கருணை கொண்டு பண்ணாரா, அல்லது சூட்சும லெவல்ல அவருக்கு வந்து இந்த மாதிரி இது வந்திருக்கும், அப்பீல் வந்திருக்கும், அதை ஏற்று அவர் பண்ணறான்னு தெரியல. அவங்க வந்து அந்த நோயை வந்து வியாதியை தான் ஏற்று அது அந்த இதுலேருந்து மக்களை வந்து அதுலேருந்து ஒரு குணமாகிறதுக்கு அது
ஒரு ரிலீஃப் கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்க கேட்டாங்க இது மாதிரி இது என்ன வருது, என்ன சிம்டம்ஸ், என்ன இது, என்னத்துல எப்படி வருது, இது எதுவும் ஜெர்ம்ஸ்னால வருதா, என்ன கண்டுபிடிப்பீங்களே என்பது என்ன சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மதர். இது அப்படியெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட டிசீஸ் அல்ல இது. இது என்னன்னாக்கா இந்த மாதிரி இந்த வேர்ல்டு வார் சமயத்தில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தே ஹேட் லாஸ்ட் தேர் லைஃப்ஸ், மியூட்டிலேட்டடான பாடிஸ். அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த யங் ஏஜில், அதெல்லாம் வந்து இதுவாக போயிடுச்சு இல்லையா, வெயினாக போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து சுத்திட்டே இருந்தது. தேவர் லுக்கிங் ஃபார் சம் பாடிஸ், பிசிக்கல் பாடிஸ். அப்போ அது மாதிரி கிடைக்கும் போது தே ஆக்குபைடு அண்ட் டார்ச்சர்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி அந்த விபரீதமான அனுபவம் அப்படின்னோடனே நமக்கு அந்த விபரீதமான எண்ணம் போயிடுச்சு. அதுல நம்ம திரும்பி வருவோம். ஏன்னா அடுத்தது வந்து ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க, அது பின்னால் வருது. அந்த நிலையிலேருந்து தான் நான் வந்து எல்லாத்தையுமே சூட்சமா பார்த்தேன்னு அந்த மதர் சொல்லியிருக்காங்க. வந்து அதான் அவங்க தங்கியிருந்த இடம் இப்போ வந்து சொன்னோம் இல்லையா, அந்த இடம்லாம் வந்து யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டாக்டர் ஒக்காவா அப்படிங்கிறோட கெஸ்டாக இருந்தாங்க. அவர் வந்து இந்த இந்தியாவிலேருந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நாடு கடத்தின இந்த ராஜ் பிகாரி போஸ், அவர் வந்து இந்த ஐஎன்ஏல பின்னர் சேர்ந்துள்ள நேதாஜிடைய அவர் அந்த மாதிரி தேசபக்தர்களோட கான்டாக்ட் உள்ளவர். அப்புறம் மதர் வந்து அதுக்கப்புறம் சவுத் ஆஃப் ஜப்பானில் வந்து தியானம், ஜென் தியான முறையில் வந்து ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த ஒரு டாக்டர் ஒகாடா அப்படிங்கிறவர், அவருடைய ஒய்ஃப் கோபயாஷி அப்படின்னு அவங்க 2 பேர் அவங்க அந்த குடும்பத்தோட போய் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த கோபயாஷிங்கிறவங்க வந்து ரொம்ப 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 திக் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. மேபி இது சேம் ஏஜ் சேம் லைக்ஸ் அப்படி இருந்துருக்கலாம். அது வந்து மதர் அப்புறம் பாண்டிச்சேரிக்கு வந்தப்புறம் அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு 1960s அந்த கோபயாஷிங்கிறவங்க மதுரை பார்க்க வந்துட்டு ரொம்ப அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டாக இருந்தவங்கள இப்படி எல்லாரும் வந்து வணங்குற ஒரு பெரிய ஒரு டிவைன் மதராக இருக்காங்க. முதல்ல ஷீ குட் நாட் அது இது பண்ண முடியல. அப்புறம் தென் ஷீ ரியலைஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸே அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை மதரோட கொடுத்துருக்கலாம். அப்போ வந்து அவங்க அதை தெரிஞ்சு தென் ஷீ போர்டன் பிஃபோர், அது வந்து ஃபோட்டோ கூட அவங்க பார்த்துருக்கோம். அப்புறம் கியோட்டோவில் தங்கியிருந்தாங்க மதம். இந்த கியோட்டோவை பற்றி சொல்லும்போது ஜப்பானுடைய கல்ச்சரை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவ்வளோ அழகான இடம். இப்போ 2வது இது உலகப்போரில் வந்து அமெரிக்கா குண்டு வீச்சு நடந்து தெரியும் இல்லையா ஜப்பானில். அப்போ அது தப்பி போயிடுச்சது கியோட்டோ. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல இருந்த அந்த அமெரிக்க லெப்டினன்ட் அந்த தளபதி வந்து ஹென்ரி ஸ்டிம்சன், அப்படி அவருக்கு வந்து கொஞ்சம் நேச்சர், ஹி லவ்ஸ் நேச்சர், ஹி லவ்ட் நேச்சர். ஸோ அவர் அந்த ஒரு இதுனால அந்த வெஸ்தி இருந்ததுனால இந்த இடம் தப்பி போச்சு. இல்லைன்னா ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி இதுவும் ஆயிருக்கும். அங்கே வந்து ஒரு அழகான ஏரிக்கரையில் ஒரு வீட்டில் மதம் 3 வருஷம் இருந்தாங்க. என்ன விசேஷம் இப்போ அங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பின்னாடி பல வருஷங்கள் கழிச்சு நல்ல நாட்டு பிரதிநிதிகள் கூடி இந்த இயற்கையை மாசுபடுத்துகிற வாயுக்களுடைய உபயோகத்தை கட்டுப்படுத்தி சூழலை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணாங்களே, அது அதனுடைய ஆரம்பம் அதுதான் கியோட்டோ புரோட்டோகால். அந்த இதில் வந்து இதான சிக்னேச்சர் போட்ட இடம் அது ஃபர்ஸ்ட் வேற கண்ட்ரிஸ். இப்போ இயற்கை தன்னோட இதயத்தில் வச்சு போட்டு அன்னை வசிச்ச அந்த இடத்துல இந்த ஒப்பந்தம் பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு நிறைவேறியது எவ்வளோ பொருத்தமா இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து அன்னையோட தீர்க்க தரிசனத்துல வந்து இது வந்து உணர்ந்திருக்காங்கிறது 1917 மார்ச் 31 அந்த பிரேயர்ல வந்து தெரியுது. அதுல வந்து இந்த பர்டிகுலர் லைன்ஸ், இந்த நற்பேருள்ள கணங்களில் பூமி முழுவதும் மகிழ்ச்சி கீதம் இசைக்கிறது, புற்கள் பரவசத்துடன் தலை அசைக்கின்றன, காற்று ஒளியுடன் வீசுகிறது. காற்று ஒலியில ஒளியுடன் வீசுகிறது. பாருங்க எவ்வளவு வித்தியாசமான யூசேஜ் பாருங்க. மரங்கள் விண்ணை நோக்கி தீவிரமாக பிரார்த்தனை செய்கின்றன, பறவைகளின் ஓசை பன்னிசையாய் ஒலிக்கிறது, கடல் அலைகள் நேசத்தை காட்டி செல்கின்றன. ஸோ லவ் ஆஃப் நேச்சர், நேச்சர் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், அதை வந்து இது பண்ணக்கூடாது, ஸ்பாயில் பண்ணக்கூடாது, மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது உணர்த்துற ஒரு இது. அது மட்டும் இப்போ வந்து ஜப்பனீஸ் வந்து தி லவ் ஃப்ளவர்ஸ். இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரீம்ஸ், பார்க்ஸில், அப்புறம் ஈவன் ரோட் சைடில் நிறைய செரி ஃப்ளவர்ஸ் அதான் செரி ட்ரீஸ் வந்து அதில் வந்து பேசிக்காக இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் அண்ட் ரெட்டு. ஒயிட் அண்ட் ரெட்டுங்கும் போதே நமக்கு வந்து ஒயிட் அன்னையோடையும் ரெட்டை வந்து பகவானோடையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம் பிகாஸ் ஆஃப் த லோட்டஸ் ஃப்ளவர்ஸ். இது வந்து இங்கே அந்த ரெண்டுமே பேசிக்காக இருந்தோம். அது பல டிசைனில் அது ஒரு வேறு வேறு டிசைனில், பட் இதே 2 கலர் பேசிக் கலர்ஸ்.
டிசைன் மட்டும் மாறும். அது மாதிரி நிறைய கலவையில் நிறைய பூக்கள் இருக்கும். அதை பார்க்க போறது வந்து ஒரு இது மாதிரி, இந்த காணும் பொங்கல் போறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு சுற்றுலா மாதிரி போகலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அது ஹனா மீன் பேர் இருக்குது. ஹனானா மலர், மீனா காண, பார்க்க. ஸோ இது ஒரு கேளிக்கை மாதிரி இல்லாம அந்த மலர்கள், அந்த மரங்கள் அழகை வந்து அப்படியே ரசிக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே மௌனமா இருந்து, மௌனம் பாருங்க, அது அந்த இயற்கையோட அந்த லயிச்சு அதோட அந்த கான்சியஸ்னஸ்லயே இருந்து ஆழ்ந்து ரசிப்பாங்க. அவங்க தோட்டங்கள்லாம் கூட வந்து மரங்களுக்கு எல்லாம் கலை உணர்வோடு போன்சாய் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஸோ இயற்கை போற்ற அன்னைக்கு ஏற்றதா இருந்தது இந்த ஜப்பான்களுடைய இந்த பண்பாடு. அதுதான் வந்து வந்து மலருடைய மகத்துவத்தை வந்து சூட்சமா அறிஞ்சு அதை வகைப்படுத்தி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு இது காரணமா இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்புறம் இந்த டோக்கியோட யூனோ பார்க், இது வந்து இந்த இடத்துல அது செரிட்டிஸ் நிறையா இருக்கிற இடம். இது வந்து அந்த அங்கே போய் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த என்விரான்மெண்ட்ல வந்து ஷி வில் பி லாஸ்ட். அங்கே வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க. இங்கே தான் வந்து அவரோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டொராத்தி ஹாட்சன் அப்படிங்கிற ஆங்கிலேய ஒருவன், அவங்க வந்து இங்கே மதனுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஆளுமை, அதனால வந்து ஷி வாஸ் அட்ராக்டட் டு ஹர். அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அந்த சாலைகள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஷீ கேம் டு இந்தியா அலாங் வித் மதர். அது வந்து தத்தா அப்படின்னு நமக்கு வந்து பகவான் பேர் வச்சாங்க அந்த உமனுக்கு. She had surrendered the life, her entire life at the feet of the master. ஒரு ஆரம்ப கால சாதனைகள் இருந்தாங்க. ஜப்பான்ல வந்து ஒரு ரூரல் சைடுல வந்து ஒரு வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வந்து மதர் வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நான் பொய்மையின் தலைவனாக உள்ள பகை சக்தியை திருத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். அதற்கு மானிட ஊடகமாக ஒத்துழைப்பு தர ரிச்சர்ட் முயற்சி செய்தார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. என் தீவிரமான ஒருங்கிணைப்பில் நான் இறைவனிடம், நான் இதை செய்து முடிப்பதாக உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், அதற்காக நரகத்தில் இறங்கவும் தயார் என்று சொல்லி இருந்தேன். இப்போது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். திடீரென்று என் ஜீவன் முழுவதும் அசைவற்று போனது. கடவுளின் தரிசனத்தை பெற்றேன். அகநோக்கில் கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளதை விட எழிலார்ந்த தரிசனம். அந்த தோற்றம் என்னை தன் கரங்களில் ஏந்தி கொண்டது. முதலில் மேற்கு புறமாகவும் அடுத்து இந்தியாவை நோக்கியும் என் பார்வையை அது திருப்பியது. இந்த அழக குழந்தைகள் அந்த சாதம் ஊட்டும் போது தாய்மார்கள் வந்து இடுப்புல எடுத்துட்டு அதை பாரு காக்கா பா, இந்த பிள்ளைங்க வருது பாருன்னா முகத்தை திருப்பி காமிப்பாங்க இல்லையா, அது போல இவ ஏந்தி கொண்டு முகத்தை திருப்பி, முதல்ல வந்து ஈஸ்ட் இல்லையா ஜப்பான், ஸோ வெஸ்டா திருப்பிட்டு அப்புறம் பர்டிகுலரா இந்தியாவை நோக்கி திருப்பிடும். அங்கே மறுமுனையில் ஸ்ரீ அரவிந்தரை ஸ்தூல வடிவில் கண்டேன். என் கண்கள் மூடியிருந்தன. அகக்காட்சியில் பரம்பொருளின் தரிசனம் நான் பெற்றது அதுவே முதல் தடவை. சொற்களால் விவரிக்க முடியாத அனுபவம், எந்த பேச்சும் நிகழவில்லை. இதை பத்தி இந்த நிகழ்ச்சி பத்தி 1918 அக்டோபர் பிரார்த்தனையில சூசகமா சொல்றாங்க. மை ஃபாதர் ஹஸ் ஸ்மைல்ட் அண்ட் டேக்கன் மீ இன் ஹிஸ் பவர்ஃபுல் ஆர்ம்ஸ். வாட் குட் ஐ ஃபியர்? ஐ ஹவ் மெல்டட் இன்டு ஹிம் அண்ட் இட் இஸ் ஹீ ஹூ ஆக்ட்ஸ் and lives in this body which he himself has formed for his manifestation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இந்த மதனுடைய இந்த பரம்பொருள் தரிசனம் நமக்கு நிச்சயமா வந்து எது ஞாபகப்படுத்துறது, அலிப்பூர் சிறையில பகவான் கிடைச்ச நாராயண தரிசனத்து தானே. அப்புறம் இந்த அகக்காட்சிக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் பர்டிகுலர் பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தரோடு இணைந்துதான் தன் வருங்கால பணி அப்படிங்கிற ஒரு உறுதி அவருக்கு திடமானது. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு வந்து இதுவாகிட்டே போகுது. 45 ஆகிட்டு இருக்குது. இந்த காரணத்தில் தான் ஜப்பானில் அவரை சந்தித்த ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய இந்த ஆன்மீக ஆளுமையினால் அவர் ஈர்க்கப்பட்டு ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு இன்வைட் பண்ணார். டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சாந்திநிகேதன். இல்லை பொலைட்டாக டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னோட இடம் எங்கே அப்படிங்கிறது அவங்க தீர்மானம் வச்சுட்டாங்க. இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் 2 பண்ணாங்க. 2 ரிச்சர்டும் வந்து ஜப்பானுக்கு பாண்டிச்சேரிக்கும் வந்து ஒரு கரமான ஒரு கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முனைஞ்சு செஞ்சாங்க. அதில் தான் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடி கூட வந்திருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கூட இங்கே வந்து பாண்டிச்சேரியோட அவங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா கடிதங்கள்லாம் அது இந்த சொன்ன அமுதன் இல்லையா அவர் மூலமாக நடந்தது. வந்து பகவானுடைய ஃபோட்டோஸ் இவர் அனுப்ப, அதை வந்து அவங்க ஜப்பானீஸ் மேகசின்ஸ் வெளியிட, அப்புறம் அவங்க அங்கே சப்போர்ட் செஞ்சாங்க. அப்போ அப்படி ஸ்தூல நிலையிலையும் ஒரு தொடர்பு இருந்தது. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பகவானுக்கு மட்டும் தொல்லை கொடுத்துன்னு இல்லை, மதருக்கும் தொல்லை கொடுத்து எப்படி பண்ணாங்கன்னா, இந்த அவங்க இந்த டாக்டர் உகாவா
அவரோட இது கெஸ்டா இருந்தாங்க இல்லையா, அவர் தான் வந்து இந்த ராஷ் பிஹாரி கோஸ்க்கெல்லாம் இடம் கொடுத்தவராச்சே. ஸோ இவங்க வந்து அப்பவே வந்து ஒரு சர்வைலன்ஸ் இதுக்குள்ள வந்துட்டாங்க. அதனால இப்போ வந்து இன்னெக்ட் இவங்க டிராவல் பண்ணும்போது அந்த வழியில் இருக்கிற அந்த ரீஜன்ஸ்ல எங்கெல்லாம் அந்த பிரிட்டிஷ் தூதரகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் போச்சு. என்ன போச்சுனாக்கா, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வர மாதிரி கூட இவர் இதாக நடந்துட்டாருன்னா உடனே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட தடையெல்லாம் மீறி அன்னை வந்தாங்க. இந்தியாவின் கடல் எல்லைக்குள் வந்தால், அதுவும் பாண்டிச்சேரி துறைமுகத்திலிருந்து சில நாட்டிக்கல் மைல்ஸ், கடல் எல்லைகள், கடல் மைல்கள் முன்பே ஸ்ரீ அரவிந்தர் சூழலை தான் உணர்ந்து விட்டதா சொன்னார். அட்மாஸ்பியரையே ஸ்ரீ அரவிந்தரோட உணர்வு அந்த கனத்து செடிச்சுங்கிறத தெரிஞ்சதுங்க அப்படின்னு பின்னாளில் அவர் சொன்னாங்க. இந்த 2வது தடவை ஸ்ரீ அரவிந்தர் சந்தித்த போதுதான் தங்கள் லட்சியம் நிறைவேறும் என்ற உறுதி ஏற்பட்டதாக அவர் சொன்னார். ஸ்ரீ அரவிந்தர் சொன்னார்னா, அன்னையோட அந்த 2வது வருகை இறை சித்தம் நிறைவேறுவதற்கான ஸ்தூலமான அத்தாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். 1926 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் அந்த ஈவினிங் கிளாஸ்ல வந்து சொன்னார், பகவான் சொன்னார், நான் பாண்டிச்சேரிக்கு வந்தபோது யோக நெறிக்காக வரைந்த ஒரு திட்டத்துடன் வந்தேன்னா, நான் ப்ளூ பிரிண்டோட வந்தேங்கிற மாதிரி. தனிநபராக அதை நான் மேற்கொண்ட போது எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கேண்டிடா சொல்றாங்க பாருங்க. என்னை பின்பற்ற வந்தவர்களுக்கு வழிகாட்டவும் முடியவில்லை. அதன் பிறகு மிரா வந்தார், அவரது உதவியுடன் நான் முன்னேறினேன், பிறருக்கும் வழிகாட்ட முடிந்ததுன்னு ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு பகவான். 1920 அந்த இயர்ல வந்துதான் நிறைய பக்தர்கள், அதாவது நிறையன்னா அந்த காலத்து தான் அந்த வந்து முக்கிய குறிப்பிட்டு சொல்றேன்னா, துரைசாமி ஐயர் மெட்ராஸ்ல இருந்து, அப்புறம் ஜே நம்பியார் வர்றது கேரளாக்காரர், அப்புறம் பெங்காலேருந்து மிருனாளினி சட்டோபாத்தியாயா, இவங்க வந்து குறிப்பிடத்தக்க பக்தர்கள் வந்தவங்க ஆசிரமத்துக்கு அடிக்கடி வந்தாங்க. அதுல மிருனாளினி அவங்க தான் வந்து மதருக்கு வந்து படவா கட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாம். இது பாருங்க, அந்த பேர் ஒற்றுமை பாருங்க, பகவானுடைய அநேக இந்த பெயர் மிருனாளினி தான். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் பதர் வந்து சாரி கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1962 ஜூலைல வந்து சாதகர்கள்ட்ட பேசும்போது மதன் வந்து தன்னுடைய இந்த யோகிக்கு ப்ராக்ரஸ் பற்றி பேசுற மறுபடியும் இப்போ அவங்க சொல்றாங்க, 1920 வந்து முழு வளர்ச்சிக்கான தொடக்கம் அப்படின்னு, அதான் டோட்டல் ப்ராசஸ், அந்த ப்ராக்ரஸ் அதுக்குள்ள தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அது வரைக்கும் ஒவ்வொரு லெவலா இது பண்ணிட்டு இனிமே வந்து கோ டுவர்ட்ஸ் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிற மாதிரி என் தனிப்பட்ட ஆன்மீக முன்னேற்றத்தை விட ஸ்ரீ அரவிந்தருடன் இணைந்து தெளிவாக உறுதியாக செயல்பட்டு நடைமுறையில் கண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. அவங்க சொல்லாததை நமக்கு தெரியும். 1920 1926 வரைக்கும் ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க. அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீடம், அதாவது அந்த ரெவல்யூஷனரிஸாக இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் லைஃப் கொண்டு வந்து அதை ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்கி அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க. அந்த அப்போதான் வந்து ரொம்ப புவர் கண்டிஷன்ஸ் இது. ஆனால் மகாலட்சுமி அம்சமாக இருந்ததுனால அது நிறைய நிதி உதவியெல்லாம் வந்து சேர ஆரம்பிச்சது. இவர் கட்டடங்கள்லாம் வந்து பண்ணி வாங்கி இப்படி எல்லாம் ஆசிரமுடைய எல்லா லெவல்லையும் அவங்களுடைய இதையும் பார்த்துட்டு யோகா அனுபவங்களையும் தொடர்ந்து எந்த அளவுக்கு அவங்க உழைச்சாங்கன்னு தெரியும். 1926 பிகினிங்லேருந்தே பகவான் வந்து மதர் தனக்கு ஈக்குவலாக இதான் பேசுவாராம் மற்றவங்ககிட்ட பேசும்போது. அதுக்கு முன்னாடியே கூட இந்த சாதகர்களை வந்து இந்த யோக நீதியில வந்து ஒருத்தர் பிரச்சனைகளுக்கு வந்து அப்ரோச் பண்ண முடியும். அப்போ அதுக்கு சொல்யூஷனுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, நான் வந்து இதை பற்றி நான் மதர்கிட்ட வந்து நான் கன்சல்ட் பண்ணினேன். அப்போ வந்து மதனுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் எப்போ சொல்லுவாங்க, மிரான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பகவான் அந்த எம்னு ஒரு நாளைக்கு வந்து மிரா, நமக்கு இந்த எம் வந்து டக்குன்னு மதன் அப்படின்னு அவர் உச்சரித்தார். அது எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தருணம் அப்படின்னு தெரியல அப்படின்னு யாரும் சொல்லியிருந்தாங்க. அது போல அவர் வந்து மிரான்னு எழுதியிருக்கலாம். நான் ஆலோசிச்சேன் அவன் வந்து அப்படின்னு அவங்க கன்சல்ட் பண்ணேன்னு கூட அவங்க லெட்டரில் எழுதினது மட்டும் இல்லை. சில பேர் நீ நேரடியாகவே நீ வந்து நீ மதர்கிட்ட வந்து உன்னுடைய ஆன்மீக உதவி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிலருடைய கான்சியஸ், சிலருடைய அந்த ஆன்மீக தேவைங்கிறது வந்து அன்னையால வந்து ஒரு முட்டி நிரப்பப்படக்கூடியதாக இருக்கும். சிலருடைய தேவை, ஆன்மீக தேவை வந்து பகவானாலே செய்யக்கூடியதாக இருக்கும், நிறைவேற்றக்கூடியது. அது அந்த வகையில் 2 பேரும் டெலிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மறுபடியும் நம்ம அதை பார்க்குறோம். அந்த பேரலா இருந்த 2 யோகிக்கு உபகாரங்கள் அவருடைய சங்கமம் அப்படிங்கிறது பார்க்கணும். இதனால இந்த மாதிரிலாம் பண்ணதுனால இந்த மாதிரி பகவானுடைய அந்த அப்ரோச் காரணமா 1926 சித்தி டேக்கு முன்னாடியே மதரை வந்து ஒரு அந்த ஆன்மீக வழிகாட்டியா வந்து அந்த சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. மதர் வந்து 1920 1950 வரைக்கும் உள்ள அந்த 30 years அந்த ஸ்பேன் அதை பத்தி சொல்றாங்க.
அந்த 30 ஆண்டுகளில் எனக்கு எவ்வித போராட்டமோ பதற்றமோ இருக்கவில்லை. உளவியல் ரீதியாக நான் எந்த முயற்சியையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. பௌதிக தளத்தில் வகை சக்திகளின் தாக்குதல் இருந்தபோதும் அவரே முன்வந்து அவற்றை எதிர்கொண்டார். ஆசிரம நிர்வாகம் போன்ற பணிகளை கவனித்தாலும் பொறுப்புணர்ச்சி எனக்கு இருந்ததில்லை. ஆசிரம பொறுப்பை அவர் என்னிடம் வெளிப்படையாக ஒப்படைத்தாலும் அனைத்தின் பின்புலத்திலும் அவர் செயல்பட்டார். நான் சுறுசுறுப்பாக இருந்த போதும் எதுவும் எனக்கு சுமையாகாதபடி அவர் பார்த்துக் கொண்டிருந்தார். இப்போ நம்ம பார்த்து அறிந்த விஷயத்துக்கும் இவர் சொன்ன விஷயத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஆனா இது ஒன்றும் இல்லை. நிச்சயமா இது அசையாத பிரம்மன், அசையும் சக்தி இல்லையா? அதுதான் இங்க அந்த கான்செப்ட் தான் இங்க செயல்பட்டு இருக்கு, நமக்கு புரியுது. 1926 வரைக்கும் அவர் தன்னுடைய யோக நெறியை பகவான் தான் எல்லாருக்கும் நடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க, நான் இல்லை அப்படிங்கிறாங்க. சாதகர்களையும் பக்தர்களையும் அவர் தான் சந்தித்தார். அவருடைய உணவு உடை போன்ற தேவையிலும் பராமரிப்பணியும் தான் நான் பார்த்து கொண்டேன். ஒரு குழந்தையின் விளையாட்டை போலதான் நான் அவற்றை செய்தேன். என் ஜீவன் அப்போது முழு அமைதியால் நிரம்பியிருந்தது. நான் பியானம் வாசிக்க தொடங்கினால் என்ன வாசிக்க போகிறேன் என்று தெரியாது, உரையாட தொடங்கினால் என்ன உரையாட போகிறேன் என்று தெரியாது. அப்படி இருந்தேன் நான் அப்படின்னேன். அப்புறம் 1926 சித்தி டேக்கு அப்புறம் அவர் என்னை முன்னிலைப்படுத்தினார். இப்போது செயல்பாடுகள் சற்று அதிகரித்தது, பொறுப்பு அதிகரித்தது. ஆனால் எப்போதும் ஒரு பத்திர உணர்வு, பாதுகாப்பு உணர்வு இருந்து கொண்டுதான் இருந்தது. 1938 அவருக்கு விபத்து நேரிட்டு எலும்பு முறிவு ஏற்பட்ட போதுதான் தெரிந்தது, பகை சக்திகள் எங்கள் இருவர் மீதும் பாய காத்திருந்தது தெரிந்திருந்தும் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தவறிவிட்டார் என்பது. அவை என் உடலை தீண்டிவிடக் கூடாது என்பது அவர் அதிக கவனமாக இருந்தபோது கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவை அவரை தாக்கிவிட்டன. அன்னைக்கு என்ன மாதிரி த்ரெட்ஸ் இருந்தது அப்படின்ன போது சொல்றாங்க, 1-2 தடவை அதெல்லாம் என்னுடைய மண்டையை உடைக்க ட்ரை பண்ணிட்டு சொல்றாங்க அந்த பகை சக்திகள். ஆனா பகவான் ஏழு முறிவு விஷயத்துல பெரியவிலே தன்னை குணப்படுத்தி கொண்டு விட்டார். எல்லாம் சகஜ நிலைக்கு திரும்பியது, எல்லாம் சுமூகமாக போய் கொண்டிருந்தது. ஆனால் 1950 பிற்பகுதியில் சிறுநீரக நோய் அவர் தீவிரமாக துன்புறுத்திய நிலையில் கூட அவரது பாதுகாப்பு கவசத்தை நான் உணர்ந்தபடி இருந்ததால் அவரது உயிருக்கே ஆபத்து உண்டாகும் என்று எனக்கு தோன்றவில்லை. டாக்டர் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னபோது நான் அதை நம்ப தயாராக இருக்கவில்லை. இதெல்லாம் இந்த அனழ்வின் ஆஸ்பெக்ட் நமக்கு புதுமையா இருக்கு. அவர் நோயிற்றிருந்த போது அவரது அறையில் நான் இருந்தவரை அவரால் உடலை துறக்க முடியவில்லை. அது அவரிடம் கடுமையான அதிர்வை உண்டாக்கியது. அவரது உள்ளார்ந்த விருப்பாற்றல் ஸ்தூல உடலை விட்டு நீங்கும்படி வற்புறுத்த நான் அவரது அறையில் இருக்கும்போது அவரது உயிரை தக்க வைக்கும்படி சங்கல்பத்துடன் இருக்க ஒரு கட்டத்தில் அவரது அறையை விட்டு செல்லும்படி அவர் எனக்கு சைகை செய்யும்படி ஆனது. அதாவது என்னை ஓய்வெடுக்கும்படி அவர் சைகை காட்டினார். அவர் அந்த நிலையில் நான் ஓய்வெடுப்பதாவது. ஆனால் அவர் சொல்லுக்கு படித்து என் அறைக்கு நான் சென்ற சிறிது நேரத்திலேயே அவர் உடலை விட்டு நீங்கிவிட்டார். எனக்கு அழைப்பு வந்தது அப்படின்னு எழுதிட்டாங்க. அதற்கு பிறகு சூட்சம நிலையில் அவர் வந்தபோதுதான் என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அவரது புறஜீவன் அவரது உடலை விட்டு நீங்கிய பிறகு என் உடலில் புரிந்திருக்கிறது என்று உணர்ந்தேன். இப்போது நிர்வாகம், யோக நெறி அனைத்திற்கும் நான் பொறுப்பாளியானேன். அப்போது பரம்பொருளின் உணர்வில் லயித்திருந்த என் சைத்திய ஜீவனின் ஆழ்ந்த பகுதியை செயலிழக்கச் செய்தேன். அது ஒரு அதிசயம்தான். அவ்வாறு நான் செய்திருக்கவில்லை என்றால் நானும் அவரை பின்தொடர்ந்திருப்பேன். அவரது யோக நெறியை மேற்கொண்டு நடத்த சொல்ல எவரும் இருந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க மகன். ஆனால் அவரது புறஜீவன் என்னுள் புரிந்த போது இந்த பணியை செய்து முடிப்பாய். நம் இருவரில் ஒருவர் உடலை துறக்க வேண்டிய கட்டாயம். அதனால் நான் செல்கிறேன், நீ இந்த பணியை செய். பூரண யோக நெறியை இலக்கு நோக்கி அழைத்து செல் என்றார். அப்போது நான் மூடி வைத்திருந்த என் சைத்திய ஜீவனின் பகுதியை அந்த சமயத்தில் அப்போது நான் மூடி வைத்திருந்த என் சைத்தியத்தின் பகுதியை 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1960 மீண்டும் திறந்து விட்டேன். அதையும் மிகுந்த கவனத்துடன் செய்தேன். இதெல்லாம் நமக்கு எட்டாத விஷயங்கள். 1970 to 73 அன்னை தன் புறஜீவனுடைய கடைசி காலகட்டத்தில் சொன்னது, கடந்த சில நாட்களாகத்தான் ஆழ் மனதில் இருந்து நினைவுகள் மீண்டு எழத் தொடங்கி இருக்கின்றன. 1920 to 1950 வரை இருந்த நிலை இப்போது பெரும் மாறுதலுடன் திரும்பி வந்துள்ளது. நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தபோது பூவுலக வாழ்க்கை தெய்வீகமாக மாறச் செய்வது சாத்தியமான அற்புதம்தான் என்ற உணர்வு மேலிட்டிருந்தது. அத்தனை ஆண்டுகள் எங்கள் அண்மையில் இருந்தபோதும் பலருக்கும் தங்கள் ஜீவனில் மாறுதல் எதுவும் தெரியவில்லையா என்று வேப்பாக உள்ளது அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ அன்னை இப்படி சொன்னதுனாலே தான் போல் இருக்கு, அன்னை இந்த பூவுலகம் இன்னும் மாற்றத்துக்கு தயாராகாத நிலையில அதை விரைவுபடுத்தும் சொல்லிட்டு அதிமன ஆற்றலை தன்னுடைய உயிரணுக்களிலேயே இருத்தி பகவானுடைய தியாகத்தை அடுத்த நிலை தியாகமாக அன்னை செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்ரீ அரவிந்தர் திஸ் இஸ் மை மேகசன் அவர் எதை சொன்னார்னா மதர் இந்தியா, அப்படிப்பட்ட ஒரு அந்த சலுகை பெற்ற அப்படிப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜ் பெற்ற அந்த மதர் இந்தியா அதோட எடிட்டர் மூத்த சாதகர் அமல்கரன் சேர்த்தனா.
அவர் என்ன எழுதியிருந்தார்னா, ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை இருவரின் அகவாழ்வும் ஆன்மாவையும் ஜடப்பொருளையும் ஒன்றிணைப்பதும். அதுதானே பேசிக்கல. ஸ்பிரிட் மேட்டரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு மேட்டர் ஷுட் பி ஸ்பிரிச்சுவலைஸ்டு. ஸோ அவங்களுடைய இன்னர் லைஃப் ரெண்டு லட்சியம் ஒண்ணுதான். ஆனா அது அப்ரோச் வேறு மாதிரி இருக்குன்ற வித்தியாசம் சொல்றேன். ஸ்ரீ அரவிந்தரின் உணர்வு மனதிற்கு மேலான தளங்களை சேர்ந்த அபாரமான அறிவாற்றலுடன் இயங்குது, இன்டெலெக்சுவல் லெவல்ல. ஸ்ரீ அன்னையின் உணர்வோ நெஞ்சின் பின்புலத்திலிருந்து எழும் தீவிர அன்புடன் இயங்குவது, த்ரூ லவ். ஒருவர் மற்றொருவரை நிறைவு செய்தார்கள், they complimented each other. ஆல் கான்ட்ரடிக்ஷன் கூட சொல்லலாம். கான்ட்ரடிக்ஷன் அது முரண்பாடுகளாக தான் இருக்கணும்ன்றது இல்லை, வித்தியாசமாக கூட இருக்கலாம். தம் ஆன்மீக சக்திகளை முழு அளவில் பயன்படுத்தி பூலக வாழ்வை மேலான உயர்தளங்கள் இருந்தும் உள் ஆழங்களில் இருந்தும் செயல்பட்டு முழுமையான திருவுருமாற்றம் அடைய செய்யும் பணிக்கு உன்னதமான துவக்கத்தை தந்தார்கள் அவர் எழுதினர். அந்த ஹைட்ஸ், அந்த டெப்த்ஸை சொல்லும் போது பகவான் சொன்ன அந்த ஹைட், கஞ்சன்ஜங்கா போல ஹைட்ஸ், இந்தியன் ஓஷனை விட்டு டீப் அப்படின்லாம் சொல்லி ஒரு தாட்ஸ் அண்ட் கிளிம்ஸ் எதிர்க்க பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசியாக சில சாவித்திரி வரிகளை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். My soul and his indissolubly linked. My soul and his indissolubly linked. In the one task for which our lives are born, to raise the world to God in deathless light, to bring God down to the world on earth became, to change the earthly life to the light divine. Page 692 சாவித்திரி. ஒளிக்கடவுடைய சலுகை நிராகரித்து சொல்ற வரிகள் புக் ஆஃப் எவர்லாஸ்டிங் டே, த சோல்ஸ் சாய்ஸ் அண்ட் சுப்ரீம் கன்சர்னேஷன்ல. இது அங்க சாவித்திரி சுத்தமான தன்னையும் பற்றி சொன்னவாக இருந்தாலும் இது அன்னைக்கும் பகவானுக்கு பொருந்தக்கூடிய வரிகள் தானே. அந்த ரெண்டு தெய்வீக அவதாரங்களுடைய ஆன்மீக சங்கமத்துல ஸ்தூல வாழ்விலும் சரி சூட்சும உலகிலும் சரி, பகவான் லைஃப் டைம்ல சொன்னது போல இந்த ஜட உலகம் பிரபஞ்சம் அனைத்தையும் கடந்திருந்த மூன்று தளங்களையும் ஈஸ்வர சக்தியாக, புருஷ பிரகிருத்தியாக, ஈஸ்வர சக்தியாக, புருஷ பிரகிருத்தியாக, பிரம்ம மாயாக தம் அரும்பணி ஒரு ஆடலாக அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், நிகழ்த்துவார்கள். தெரிஞ்சது இல்லையா? There are two who are one and play in many words. The two who are one are the secret of all power. The two who are one are the right and fighting things. பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி. ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சேர்மன் திரு. மிக்க நன்றி திரு அசோகன் சார். இந்த ஆன்மீக சங்கமம் இதுல எப்படி இந்த மேற்கும் கிழக்கும் இணைந்தது, இரு ஆன்மீக சக்திகள் எவ்வாறு ஒன்றிணைந்தது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக கூறினீர்கள். எவ்வாறு ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்தார், அவர் சந்திக்கும் முன்னரே ஸ்ரீ அன்னை ஆன்மீக ரீதியாக தன்னை நன்றாக தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் சந்தித்தது என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு இறைவனின் செயல் என்பதை நீங்கள் விளக்கினீர்கள். எவ்வாறு ஸ்ரீ அன்னை முழுவதுமாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டால் ஒரு வெற்று தாள் போல தன்னை ஸ்ரீ அரவிந்தரிடம் சமர்ப்பித்துக் கொண்டார்கள். எவ்வாறு ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கு ஸ்ரீ அன்னைக்கு பூரண மௌனத்தை அருளினார்கள் என்ற கருத்தை எல்லாம் கூறினீர்கள். பின்பு ஸ்ரீ அன்னையினுடைய ஜப்பான் வாழ்க்கை, அதில் அவர்கள் செய்த அந்த சூட்சும சக்திகளுடன் போராடியது, இரண்டாவது முறையாக பாண்டிச்சேரிக்கு வந்தவுடன் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் யோகம் அது அதனுடைய போக்கு மிகவும் தீவிரமடைந்தது என்றுதான் பகவானும் குறிப்பிடுகின்றார். ஸ்ரீ அன்னை வருகின்ற வரையில் அவருடைய யோகம் ஒரு உன்முகமாக இருந்தது. ஸ்ரீ அன்னையினுடைய வரவிற்கு பின்னால் தன்னுடைய யோகம் ஒரு புதிய உத்வேகத்தை பெற்றது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மேலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையிடம் ஆசிரமத்தை ஒப்படைத்தாலும் அவருடைய அருளும் பாதுகாப்பும் தன்னுடைய பின்னணியில், தன்னுடைய செயல்பாடுகளுக்கு பின்னணியில் இருந்தது என்கின்ற கருத்தையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். மிக அரிய தகவல்களை எல்லாம் திரட்டி எங்களுக்கு இன்றைக்கு வழங்கினீர்கள். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் என்பதால் ஏப்ரல் மாதத்தில் நமக்கு இரண்டு முக்கியமான தினங்கள் வருகின்றன. ஒன்று ஏப்ரல் 4
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நிலையாக பாண்டிச்சேரிக்கு வந்த நாள் ஏப்ரல் 24. ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரிக்கு நிலையாக வந்த நாள். ஆகையால் பாண்டிச்சேரி மாதத்தில் நீங்கள் வழங்கிய உரை மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளையின் சார்பிலும் கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பிலும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம்.